எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் ஐபிஓ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஹெல்த் கேர் சர்வீஸ் மெயினாக ஐ ரிலேட்டட் சர்வீசஸ் இவங்க பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ், அது மட்டும் இல்லாமல் ஐ ரிலேட்டட் டயக்னாசிஸ், நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் 2024க்கு இவங்க இந்த ஐ ரிலேட்டடான சர்வீஸில் 25% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் டாக்டர் அகர்வாலோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. இப்போ அவங்களோட இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ஃபெசிலிட்டிஸ் இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. 667 டாக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பேஷண்ட்ஸ் 2.13 மில்லியன் பேஷண்ட்ஸ் இது வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2,20,000 சர்ஜரி இது வரைக்கும் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அதெல்லாம் மேலும் பார்க்கலாம். இப்போ ஐபிஓ டீட்டெயிலுக்கு பார்க்கலாம். இப்போ ஐபிஓ எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 29th ஜான்வரி ஸ்டார்ட் ஆகி 31 ஜான்வரி, அதாவது 29, 30, 31 3 நாள் ஐபிஓ ஓப்பனாக இருக்குது. பெர் ஷேர் 382 ரூபாயிலேருந்து 402 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரைஸு. மோஸ்ட்லி 402 ரூபாய்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எவ்வளோ டோட்டல் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா 300 கோடியுமே ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆஃபர் ஃபார் சேலும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஐபிஓ சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,800லேருந்து 3,027 கோடி. அது இந்த ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வரைக்கும் ஃப்ரெஷ் இஷ்யூ 300 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 2,500லேருந்து 2,700 கோடி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது ஆஃபர் ஃபார் சேல் தான் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் மினிமம் பிட் 35, அதாவது ஒரு லாட்டுக்கு 14,070 ரூபா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். இவங்க ரெவன்யூ, நெட் மார்ஜின் என்ன இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ நல்ல கான்ஸ்டண்ட்டாக நல்ல க்ரோத்து, ஒரு 20% 25% க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. FY 2022 696 crores தான் ரெவன்யூ. அதுவே FY 24 பார்த்தீங்கன்னா 1,300 crores, ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 குவார்ட்டரில் H1 குவார்ட்டரில் 820 crores. இது H2, அதாவது Q3 Q4 சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,600லேருந்து 1,700 crores வரைக்கும் வந்துடும். ஸோ இவங்க கன்சிஸ்டண்டாக க்ரோ பண்ணிருக்காங்க. மார்ஜின் ஒரு ஆவரேஜ் மார்ஜின் வச்சு க்ரோ பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இஷ்யூ கரண்ட்டாக 3 ரூபா 13 பைசா இருக்குது. அதுவே போஸ்ட் இஷ்யூ 1 ரூபா 81 பைசா வரும். அதாவது இப்போ பிஇ ரேஷியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூக்கு கிட்டத்தட்ட 200 பக்கம் வருது பிஇ ரேஷியோ. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே இங்கே பார்க்கலாம். FY 24 மார்ஜின் 6% இருக்குது, 23ல் 9% இருக்குது. ஆனால் இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஸோ அதனால் இவங்களோட ப்ராஃபிட் ஒரு டிப்பாக இருக்குது கடைசி 1 இயர். அதனால தான் பிஇ ரேஷியோ உங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு நெட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதெல்லாம் ஒரு 15% வச்சுருக்காங்க. ஒரு நல்ல இதுதான். டெப்ட் டு ஈக்விட்டி கன்சிஸ்டண்டாக குறைச்சிட்டே வர்றாங்க. இப்போ 0.61% தான் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல டெப்ட் டு ஈக்விட்டி தான் இவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபா. ஸோ இவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அதுலேருந்து ஒரு 45 ரூபாய்னா கிட்டத்தட்ட 382லேருந்து 45னா ஒரு 10% வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. லிஸ்ட் ஆகும்போது 10% கெயினை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் இவங்களோட ஐபிஓ அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 195 கோடி இவங்க ரீபேமெண்ட் பண்ணுறாங்க டிப்டை. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸு, மித்ததெல்லாம் இந்த ஃப்ரெஷ் இஷ்யூவில் இது, மித்ததெல்லாம் ஆஃபர் ஃபார் சேலு ப்ரொமோட்டர்ஸ்க்கு போகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி லிஸ்டட் கம்பெனிஸோட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன இபிஎஸ் என்ன க்ரோத் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இந்தியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டல் செயின். அதை கம்பேர் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு சின்ன கம்பெனி தான். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை விட டாக்டர் அகர்வாலோட அப்போலோ 19 டைம்ஸ் ஹையஸ்ட்டு ரெவன்யூ இருக்குது, 19 டைம்ஸ் ரெவன்யூ அதிகமாக இருக்குது. ஆனால் அப்போலோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் பர்டிகுலராக ஐ இண்டஸ்ட்ரி டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஆஃபரிங்கும் அவங்க பண்ணிட்டு வர்றாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. பிஇ கம்பேர் பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக இப்போ கரண்ட்டாக டாக்டர் அகர்வால் தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசி குவார்ட்டரில்
ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து பிஇ அதிகமாக இருக்குது. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா இவங்களும் ஒரு 100 பிஇயில் வருவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து லிஸ்டட் பியர்ஸ் தான். ஸோ இப்போ அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமான்னு வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் வந்து ஒரு 100 பிஇ ஸ்டாக்குக்கு வந்து அப்ளை பண்ணுறது பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் தர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிஇ ரேஷியோ ஒரு நல்ல கிராஷ் ஆச்சுன்னா, ஒரு நல்ல ஷேர் ப்ரைஸ் இறங்கி ஒரு கரெக்டான வேல்யூவேஷனில் வந்துச்சுன்னா அப்போ வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இது வந்து நல்ல க்ரோயிங் கம்பெனி. ஆனால் இப்போ இந்த கரண்ட் வேல்யூவேஷன்லாம் வாங்குறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை.